ஐயோ பறையர்களுக்கு பூணூல் அணிவிக்கிறார், அணிவித்ததால் உடனடியாக பிராமணர்களுக்கு ஒப்பாக மாற்றி விடுவாரா, உடனடியாக சிதம்பரம் கோவில் அழைத்து விடுவாரா என்றெல்லாம் கேட்கிறார்களே. பறையர்கள் பூணூல் அணிவிப்பது என்பது இன்றல்ல நேற்றல்ல, காலம் காலமாக சங்க இலக்கியங்களில் பறையர்களுக்கு குறித்தானது பூணூல் என்பது வரலாற்று உண்மை. உதாரணத்திற்காக ஒன்றை சொல்லுகிறேன். வள்ளுவ பெருந்தகை சொல்லி இருக்கிறார், முந்தி பிறந்தவனான் முதல் பூணூல் தரித்தவனான் சங்க பறையன்னான் உன் சாதிகள் உயர்ந்தவனான் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட வள்ளுவ பெருந்தகை இந்த மண்ணின் பூர்வகுடி பறையர்களுக்கு பூணூல் சொந்தம், நானும் பூணூல் அணிந்திருக்கிறேன் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார். வள்ளுவருக்கே வந்து சரியாக சொல்லுங்கள். வள்ளுவ பெருந்தகையினுடைய அந்த குறுக்காக வெள்ளையாடை அணிவிப்பதற்கான உள்நோக்கம் அந்த பூணூலை மறைப்பதற்காக இவர்கள் வெள்ளையாடை அணிவிக்கிறார்கள். வள்ளுவருடைய அந்த திருநீர் அந்த பட்டையை அளிக்கிறார்கள். ஆக மொத்த இந்த மண்ணின் பூர்வர்களுடைய அடையாளம் சைவ சமயம் என்று சொல்லலாம், இந்து மதம் என்று எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்தாலும் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் சைவ சமயம் இந்து மதம் என்று சொல்வதை விட பரசமயம் என்பதே சரியானது. இலக்கியங்களில் இந்து மதத்திற்கு பரசமயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரசமயம் என்பது பரம் அறிந்தவர்கள் பறையர்கள், பறையர்களுடைய சமயம். இன்றைக்கு இந்து மதத்திற்கு வெளியே இந்து மதத்திற்கு வெறுப்பை விதைத்து இந்த மக்களை சொந்த மதத்திற்கு எதிராக திருப்புகிறார்களே, இந்த மதத்தை தோற்றுவித்தவர்கள் பறையர்கள் என்று தெளிவாக இருக்கிறது. இப்போ வந்து திராவிட கழகம் வீரமணி என்ன சொல்றாரு அப்படின்னா, பறையர்கள் வந்து ஆதி திராவிடர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர்கள் அப்படின்னு சொல்லி டிவி சேனல்லாம் பேட்டி கொடுக்குறாரு. தொல் திருமாவளவன் அந்த மாதிரி சொல்றாரு. ஆனா நீங்க வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது, எங்களை பறையர்கள் சொல்றது தப்பு கிடையாது அப்படிங்கிறீங்க. நான் பறையர்களே பறையர் என்று சொல்லுவது தவறு என்று நான் சொல்லுவதில்லை, இலக்கியங்கள் சொல்லுகிறது. இலக்கியப்படி வரலாற்றுப்படி நாங்கள் பறையர்கள் பரசிவம் அறிந்தவர்கள், சிவ சமயத்தவர்கள், சிவகோத்திர பறையர்கள் என்று நாங்கள் எங்களை உள்ளபடி மாறுதட்டி சொல்லுவதில்லை. வீரமணிக்கு என்ன வந்து இருக்கிறது? அவர் ஆதி திராவிடர் அப்படிங்கிற சொல்றதான் வந்து அதிகமா அழுத்தி சொல்றாரு. எங்களை அடிமைப்படுத்துவாங்க. திராவிட சித்தாந்தம் என்பது இன்றைக்கு இருக்கிற இவர்களுடைய இந்த திராவிட சித்தாந்தம் இருக்கிறது நேரடியாக இந்த மண்ணுக்கு எதிரானது, இந்த மக்களின் வாழ்வியலுக்கு எதிரானது. அது ஈவே ராமசாமி என்கிற ஒருவருடைய பிம்பத்தை கட்டமைத்து இங்கு கடவுள் மறுப்பு என்று பேசி இறை பறை என்றால் இறை கோட்பாட்டு உடையவர்களை இறை கோட்பாட்டிற்கு நேர் எதிராக பேச வைத்து இந்த மக்களை அவர்களுடைய எங்களுடைய கலாச்சாரத்திற்கு எதிராக வேறறுத்த பங்கு என்பது திராவிட கலாச்சாரத்திற்கு உண்டு. அந்த கலாச்சாரத்தின்படி வீரமணி அவர்கள் இன்றைக்கு எங்களை ஆதி திராவிடர்கள் என்றும் நீங்கள் சொல்லுகிறபடி தலித்துகள் என்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றும் யாரை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்வது? சரி, ஈவே ராமசாமி கம்யூனிஸ்டவாதிகள் திராவிட சித்தாந்தவாதிகள் எங்களை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அதே பொருள்படும்படியாக பொருளாதார விளிம்பில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தையோ மாற்று சமூகத்தையோ தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? சரி, இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் என்று இவர்கள் அடையாளப்படுத்துகிற பட்டியலினத்தவர்களுக்குள்ளேயே இன்றைக்கு இருக்கிற யதார்த்த கால சூழல் சொல்லுகிறேன், பறையர்களை தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்லுகிறார்கள், தேவேந்திர வேளாளர்களை தேவேந்திர வேளாளர் என்று சொல்லுகிறார்கள், அருந்ததியர்களை அருந்ததியர் என்று சொல்லுகிறார்கள். அருந்ததியர் தேவேந்திர வேளாளர், மீதம் இருக்கிறவர்கள் ஆதி திராவிடர்கள். அப்ப பறையர்கள் மட்டும் ஆதி திராவிடர்களா? அந்த அரசாங்க ஆணைப்படி ஆதி திராவிடர் என்று இன்றைக்கு இருக்கிறபடி அதில் அருந்ததியர்கள் உண்டு, தேவேந்திர வேளாளரும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சொல்லுகிறது அருந்ததியர்கள் இருக்கிறார்கள், தேவேந்திர வேளாளர்கள், பறையர்களை மட்டும் குறிப்பிட்டு ஆதி திராவிடர் என்று தொடர்ந்து அவர் இந்த சமூக மக்களை இந்த திராவிட அரசியலுக்குள் சிக்க வைப்பதற்காக இன்றைக்கு எழுச்சிகரமாக வந்து கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் மூடி மறைப்பதற்காக இன்றைக்கு இந்த விதமான பறையர்களுக்கு பூணூல் அணியக்கூடாது என்கிறார்கள்.